பண்ணுற மதர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிப்பிள்ல வந்து ரொம்ப புண்ணாகி, பிளட் ஆகி எல்லாமே வந்திருக்கும். ஸோ அத நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எல்லாருமே கேட்டேன். அவங்க எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெய் தடவு, இது வெண்ணெய் தடவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் யூடியூப்லேயும் பார்த்துட்டு எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். எதுக்குமே சரியாகலை. ஆக்சுவலாக அதுவாக சரியாயிடும். அதுவாக சரியானது தான் உண்டு. நான் ஹாஸ்பிட்டலில் போய் நிப்கேர்னு சொல்லி பார்த்தேன். அதோடய பிரஸ்ட் ஃபீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. நிப்கேர்னு சொல்லிட்டு ஒரு நிப்பிளில் இது பண்ணுங்க, அதோடய பிரஸ்ட் ஃபீட் பண்ணலான்னு. பட் இருந்தாலும் அது மருந்துன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணலை. அது ஒவ்வொரு தடவையும் வாஷ் பண்ணிட்டு, இன்னொரு சில பேர் வந்து ஹாட் வாட்டர் வச்சு ஒவ்வொரு தடவை ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணு, ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணு, ஃபீட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் பண்ணி பார்த்துட்டு அப்பயும் சரியாகலை. அது கிட்டத்தட்ட 1 1/2 2 மாதம் வரைக்குமே அவ்வளோ பெயின் இருந்தது. அதுக்கப்புறம் அதுவாகவே சரியாயிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்காக பால் கொடுக்காம விட்டுறாதீங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை நீங்கள் பால் கொடுங்க. உயிர் டெலிவரி பெயினை விட அது இந்த பெயின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் சக் பண்ணுறப்ப குழந்தைங்க வந்து பிறந்த குழந்தையிலேருந்து நமக்கு பிறந்த அந்த 30 நாளில் வந்து அவங்க ரொம்ப நேரம் குடிப்பாங்க. ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ்க்கு இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவராவது பேபி வந்து பால் குடிப்பாங்க. அப்புறம் வளர வளர தான் டைம் கம்மியாகும். ஸோ அந்த அரை மணி நேரமும் நமக்கு வலி உயிர் போகும் அவங்க பால் குடிக்கும்போது. ஆனால் அது வந்து வேறு வழி இல்லை. அது கொஞ்ச நாளுக்கு அது சரியாயிடும். ஆனால் அதுவாக தான் சரியாச்சே தவிர, நான் எந்த நிப்கேர் யூஸ் பண்ணிப்பேன் எனக்கு வலி இருந்துச்சு. தேங்காய் எண்ணெய், பட்டர் தடவி எல்லாமே இதுவாக தான். அதுவாக வந்து எனக்கு அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். சரி எதுவுமே போட்டு சரியாகலைன்னா அப்புறம் அதுவாகவே சரியாயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு 1 1/2 மாதம் 2 மாதம் கிட்ட இருந்துச்சு. கண்டினியூஸாக 1 மந்த்துமே எனக்கு பெயின் தாங்க முடியல. புண்ணாக இருக்கும். ஒரு சைடு கொடுத்துட்டு ஒரு சைடு இன்னொரு சைடு புண்ணாக இருந்தோடனே இப்போ சரி மாற்றி கொடுக்கலாமா, இந்த சைடு கொடுக்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும். ஒரு சைடு ரொம்ப புண்ணாக இருக்குமே, ஆனால் 2 சைடுமே புண்ணாக இருந்துச்சு. அதுவாக சரியாயிடும்னு சொல்கிறோம். எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. எனக்கு கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கெலாம் இருக்காது. வந்து மேபி பிறந்த சில பேருக்கு எனக்கு வந்து ஒரு 10 டேஸ் 15 டேஸ்லேயே ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து எனக்கு ஒரு 2 மந்த் வரைக்குமே அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ இல்லை. இப்போ 4 மந்த் ஆகுது. அதுக்கப்புறம் சுத்தமாக அந்த பெயின் இருக்காது.